ஹாய் மக்களே, வாங்க பசவன்குடி கல்லக்கா பரிசே 2025 எப்படி இருக்குது, எப்படி இருந்துச்சுன்னு ஒரு குட்டி லாகு எப்படி இருக்குன்னு பார்ப்போமா. இன்றைக்கி தாங்க லாஸ்ட் டே. பிளான் பண்ணிங்கன்னா பெங்களூர் இருக்கிறவங்க எல்லோரும் பசவன்குடிக்கு போங்க. எல்லா விதமான சின்ன சின்ன குட்டி ஐட்டம்ஸ்லேருந்து, ஈட்டபிள்ஸ்லேருந்து, ஸ்நாக் ஐட்டம்ஸ்லேருந்து, உங்களுக்கு பசங்களுக்கு விளையாடுறதுக்கான ஜாலி ரைட்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. போகிற மாதிரி இருந்தால் ஈவினிங் ஒரு 5:30 to 6 o'clock போயிட்டு ஒரு 8:30 9 o'clock வரைக்கும் இருக்கிற மாதிரி பாருங்கள். அதுதான் பக்கா பீக் கவரு, ஜாலியாக இருக்கும். பார்க்கலாமா? பாருங்கள், இந்த மாதிரி ஸ்நாக்ஸை கொட்டி வச்சு விற்கிறாங்க பொடியோட. நம்மலாம் என்னடானா ஹைஜீனு பொய்ஜீனுங்கிறோம். பட் இப்போ பாருங்கள், அப்போல்லாம் வதக்குன்னு தின்னவங்க தான் கெட்டியாக நிற்கிறாங்க. அது இல்லாமல் ஏகப்பட்ட ஸ்நாக் ஐட்டம்ஸு பாருங்கள். அது இல்லாமல் எல்லா இடத்துலையும் கிடைக்கிற மாதிரி இல்லாமல் நீங்கள் பொட்டேட்டோ சிப்ஸ் இல்லை, உங்களோட அந்த மரவள்ளி கிழங்கு சிப்ஸ்லாம் இங்கே ஃபேமஸ்ஸு. ஒரு 4-5 ஸ்டாலு அதுவே நிற்கும். செம கூட்டமாக இருக்கும் பார்த்து. பிகாஸ் நான் இன்றைக்கி தான் லாஸ்ட் டே. என்ஜாய் பண்ணுங்கள். இதெல்லாம் பார்த்து எவ்வளோ நாள் ஆகுது. மாங்காய்க்கு மிளகா பொடியெலாம் போட்டு சாப்பிட்டது, பைனாப்பிள் எல்லாமே குட்டி குட்டி விளையாட்டு சாமான். நம்மளாம் எப்போ பார்த்தாலும் ஃபோரம் மாலு, அந்த மால் இந்த மால்னு போயிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பசங்களை கூப்பிட்டு போயிட்டு வாங்க. அவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஏகப்பட்ட டாய் ஐட்டம்ஸு, பலூன் ஐட்டம்ஸு, இதெல்லாம் நம்ம ஊரில் நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது விளையாண்ட சொப்பு ஜாமான் இப்போலாம் போய் எங்கே கேட்டாலும் கிடைக்க மாட்டேங்குது. பட் இங்கே கிடைக்குது பாஸ். இந்த கூலிங் கிளாஸ் கடை இதுதாங்க மேட்ரு, மெயின் மேட்ரு. பல பேர் கண்ணுக்காக அமைச்சு போகிறதுக்கு காரணமே அவன். பாருங்கள், கேர்ள்ஸ் குட்டி குட்டி பொண்ணுங்களுக்கு, லேடிஸ்க்கு தேவையான எல்லா விதமான ஃபேன்சி ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்லி ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ரேட்டுங்க. நீங்கள் நார்மலாக இப்போ ஒரு ஃபேன்சி ஸ்டோரில் பண்ணிங்கன்னா 100 ரூபான்ற ஐட்டத்தை இங்கே வெறும் 50 ரூபாய்க்கு தராங்க. இதெல்லாம் நம்ம பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சுல. குட்டி குட்டி மோதிரங்க, நிறைய மெட்டல்ஸில், மல்டி மெட்டல்ஸில் போடுறது. இட்ஸ் எ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் தீஸ் ஏஜ் கிட்ஸ். இது பாருங்கள், டார்கெட் கேமு. இதில் ஒரு பாலை கொடுப்பாங்க, டம்ளர்ஸ் எல்லாத்தையும் அந்த கொடுக்குற பால்குள்ளே ஒரே ஷாட்டில் அடிச்சிங்கன்னா அந்த கிஃப்ட்டு உங்களுக்கு. ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார்ஸு இதெல்லாம் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்லாம் நிறைய இருக்குது, அதுவும் பார்க்கலாம். அண்ட் சேம் இந்த மாதிரி டார்கெட் வச்சு பால் கொடுத்து எப்போ பார்த்தாலும் போய் டைம் ஜோனு அங்கே இங்கேன்னு ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணுறீங்க. இங்கே ஒரு 50 செலவு பண்ணுங்கள், இவங்களுக்கும் நல்லா சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும். நீங்கள் இதெல்லாம் பெரிய பெரிய ஆர்ட் கேலரியில் தான் பார்க்கணும் அவசியம் கிடையாது. இங்கேயே கிடைக்குது. உங்களுக்கு தேவையான புத்தாவாக இருக்கட்டும், புத்தா ஸ்டாச்சுஸாக இருக்கட்டும், இல்லாட்டி ராதே எல்லாமே இங்கே கிடைக்குது. இதை விட முடியுமா? பார்த்த ஒன்று எச்சி வருது பாருங்கள், ஊறுகாய். இது செம ஹைலைட்டுங்க. எது எடுத்தாலும் 20 ரூபா தான். ஜாலியாக இருக்கும். எவ்வளோ வேணாலும் எடுங்க, என்ன வேணாலும் எடுங்க. நம்மளோட 80s 90s கிட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சமான இடம் இதுதான். இந்த கடல மிட்டாய் கூடங்க வெளியே கடையில் வாங்கினா இதே 35 to 50 ருபீஸ் சொல்கிறாங்க. இங்கே அதுவும் 20 ருபீஸ் தான். நான் சாப்பிட்டு பார்த்தேன். இட் வாஸ் வெரி நைஸ். எல்லா ஐட்டமுமே எல்லாமே பேக் பண்ணி வச்சுருக்காங்க. இட் இஸ் ஆல் 20 ருபீஸ். எல்லாமே 20 ருபீஸ். எது 20 ருபீஸ்? என்னது கடைக்கார மாதிரி நான் விற்க ஆரம்பிச்சிட்டேன். நீங்களும் போய் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. பாருங்கள், இந்த மிட்டாய் லாலிபாப்லேயே கலர் கலராக செரீஸு, கேக்கு தான் நான் சொன்னேன். கடல மிட்டாய், நிறைய சாக்லேட்ஸ் எல்லாமே இருக்குது. திருவிழா மாதிரி இருந்தால் இதை எங்கேயாவது மிஸ் பண்ணுவோமா? மிளகா பஜ்ஜி, வளக்காய் பஜ்ஜி, அது இல்லாமல் அப்பளம். அது அவ்வளோ பெரிய சைஸ் அப்பளம். அதில் மிளகா பொடியை தூவி மேலே மசாலாலாம் போட்டு பாருங்க. நம்ம வீடியோ இருக்கிறத பார்த்து குஜலாயிட்டாங்க. இது இன்னொரு விதமான கேமு. கொடுக்குற 5 பாலில் நீங்கள் ட்ராப் பண்ணிங்கன்னா அவங்க கொடுக்குற நம்பர்ஸை ஆட் பண்ணி எந்த நம்பர் வருதோ அது உங்களுக்கு கிஃப்டாக கிடைக்கும். இது எத்தனை பேருக்கு தெரியும்? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதெல்லாம் நம்ம ஊரில் பார்த்தது, இங்கே நிறுத்தி தான் பார்த்துருக்கோம். ட்ரெஸ்ஸஸ்ஸு எல்லாமே இருந்துச்சுங்க. இப்போ ஆல் அஃபோர்டபுள், வெரி வெரி காஸ்ட் எஃபெக்டிவ். ஒரு நல்ல பார்க்க இந்த ஈவினிங் போயிட்டு வாங்க. அப்படியே 4-5 கிலோ கல்லையும் வாங்க. இதோ பாருங்கள், ஜெயிண்ட் வீலு. திருவிழா மாதிரியே தாங்க, திருவிழாவே தான். டோரா ஜாலியாக இருந்துச்சு. இட் வாஸ் ஆல் ஃபன். போங்க, இப்போ என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. இதோ இதுக்கு என்ன பேர்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அதுவும் சுற்றி மேலே கீழே போகுது. இட்ஸ் ஆல் நைஸில். நைஸ்.
ஜெயிண்ட் வீல் இன்னும் இது நம்ம ரோலர் கோஸ்டர். எது ரோலர் கோஸ்டர் விளையாட்டாலும் நமக்கு ஒரு சாம்பிள் காட்டுறது இல்லைங்க. ரோலர் கோஸ்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு ஜாலியாக தானே இருக்குது. குட் குட் குட். போயிட்டு வாங்க. பசங்களுக்கு தேவையான எல்லா விளையாட்டு ஐட்டம்ஸும் இருக்குது. நம்ம ரொம்பலாம் யோசிக்கக்கூடாது. போனோமா ஜாலியாக சுற்றினோமா வந்தோமா. பாருங்கள், கிட்ஸ் போட்டிங், ரோப் போட்டிங் வேறு. அவங்களே ரோப் பண்ணுவாங்க. செம்ம ஜாலியாக இருக்கும் அவங்களுக்கு. இட்ஸ் ஆல் ஃபன் டு பி தேர், ரைட்? சில கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் கூட எல்லாமே இருக்குங்க. உடன் ஐட்டம்ஸு, உங்களுக்கு ரோலர்லேருந்து, நைஃப்ஸ்லேருந்து, இதான் முக்கியமாக இந்த உரல்லேருந்து. இது பனியார சட்டி வந்துட்டு கேஸ்ட் அயன்லேயே செஞ்சதான். நான் விலை வேற கேட்டேன், 1200 அப்படின்னாங்க. நீங்களும் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த நான்ஸ்டிக்லலாம் பண்ணுறத விட இந்த மாதிரி காஸ்ட் அயனில் பண்ணுறது ஃபுட்டு குவாலிட்டியும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் கும்முன்னு இருக்கும். சில பேர் வந்துட்டு இந்த மாதிரி சாமி சிலைங்களும் வச்சு விற்றுட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. விளக்கு, நந்தி, சிவலிங்கம், பிள்ளையார் எல்லாமே செமையாக இருந்துச்சுங்க. எந்த விதமான ஃபால்ஸோ எதுவுமோ இல்லாமல் நல்லா தெளிவாக இருந்துச்சு சிலைகள் எல்லாமே. உங்களுக்கு வாங்கணுன்னு அவசியம் இருந்துச்சுன்னா நிச்சயம் நீங்கள் போய் அங்கே பார்த்து வாங்கலாம். இதுவுமே பாருங்கள், கல்லுலேயே தொப்பு ஜாமாங்க. இந்த உரல் எதுக்கு இருக்கோ இல்லையோ, நீங்கள் வாங்குங்க ஃபஸ்ட்டு. நமக்கு தேவையான சின்ன சின்னதாக பண்ணிக்கலாம். இது இந்த கேமு 4 ரிங்கு கொடுத்து அங்கே இருக்கிற சோப்பு டப்பா மேலே போடுங்க இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிங்கு எதுலேயுமே விழுகாது. ஆனால் அதுக்கும் 20 ரூபா கொடுத்து 3 ரிங் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி எல்லோரும் 20 ரூபா கொடுப்பாங்க. ஊறுகாய் ஜாடி பார்த்தியா இல்லையா? ஊறுகாய்க்கும் உப்புக்குமே பேர் போன ஜாடிகள். நம்ம வீட்டிலலாம் இப்போல்லாம் இதெல்லாம் பார்க்குறதே இல்லைங்க. எப்போ ரெடிமேட் ஐட்டம்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சோ நம்ம எல்லாமே பிளாஸ்டிக்கு மாறிட்டோம். யூ ஷுட் கோ பேக் டு த செல்ஃப். இது நம்ம பசவன்குடியில் இருக்குது. நீங்களும் போய் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். பசங்களுக்கும் ஜாலியாக இருக்கும். பாய், டேக் கேர், என்ஜாய்.